நீங்கள் தடையா இருங்க அப்படின்னு சொன்னால் அவர் தான் கேட்பாரா? நான் பல தடவை இதை சொல்லிட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கும் தீர்வுக்கும் இது தீர்வு காணுன்னு சொன்னால் 2 பேரும் சேர்ந்து பேசினா தான் தீர்வு ஏற்படும். இல்லைன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியை பலமான கட்சியாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பிளவுபட்டா எப்படி பலமான கட்சியாக இருக்க முடியும்? தேர்தலில் என்ன நிலைமை ஏற்படும்? மருத்துவரையா எவ்வளோ அவமானப்படுத்துறாரு. இன்னைக்கு ஐயா அப்படின்னு சொல்றாரு, குலசாமின்னு சொல்றாரு, ஜிகே மணி தான் கெடுத்துட்டான், பொய்யா பேசுறான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு காரணம் உண்டு, அவர் சொல்றதுல ஒரு காரணம் உண்டு, அது என் மனசாட்சி சொல்லுது, எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணம்னா, நான் மருத்துவரையா கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். மருத்துவரையா கூட இருந்து செயல்படுறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மருத்துவர் அன்புமணி என்ன இப்படி எல்லாம் வசைப்பாடுறாரு. அவர் எப்படி அவமானப்படுத்தினார் உங்களுக்கு தெரியும். ஒரு பொதுக்குழுவில் அவருடைய அக்கா மகன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக அறிவிக்கிறார். அப்போ போட்டதுலாம் உங்களுக்கு தெரியும், எப்படிலாம் என்ன நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அது வீட்டுக்குள்ளே பேச வேண்டியது, பொது வெளியிலே பேசுறது. நான் பனையூரில் அலுவலகம் துவங்கிட்டேன், நீங்கள் அங்கே வாங்க என்ன சந்திங்க. அப்போ என்ன இதில் தெரியுது, ஐயா கிட்டேருந்து கட்சியை பிரித்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். அதோட எங்கள் மருத்துவரையா இந்த சம்பவம்லாம் நேற்றுக்கு இன்னைக்கு நடக்கலை, ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கிறது. எங்கள் முக்கிய நிர்வாகிகள், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஐயா ரொம்ப கண்கலங்கி பேசுவார். அன்புமணிக்கிட்ட சொல்லுங்க, கூட இணைஞ்சு பண்ண சொல்லுங்க, நீங்கள்லாம் போய் சொன்னாங்க. பலமுறை நேரில் போய் பேசணும், தோட்டத்துக்கு வர சொல்லி, தைலாபுரம் தோட்டத்துக்கு வர சொல்லி பேசினேன். அது நிறைய சம்பவங்கள். ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். எங்கள் இயக்கத்தில் ரொம்ப வயது மூத்த தலைவர் பூத்த அருள்மொழி, இன்னைக்கு வன்னியர் சங்க தலைவர். அவரு நாங்கள்லாம் ஒரே வயசு, அவருக்கு எனக்கும் ஒரே வயசு. பேராசிரியர் தீரன் முன்னாள் தலைவர், உங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஒன்றும் சொல்லலை. பூத்த அருள்மொழி சொன்னார், ஏங்க நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் இல்லை தமிழ்நாடு முழுக்க வாங்க, நீங்கள் வரணும் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, அப்போ தான் கட்சி வளரும் அப்படின்னு சொன்னார். உடனே எந்திரிச்சு சேர்னார் பாருங்க. பேசாமல் அவர் வாய மூடிட்டும், ஒருத்தருமே பேசலை. ஏதாவது நல்லது சொன்னால் அவரால் தாங்க முடியாது, பொறுத்துக்க முடியாது, அவ்வளோ இது பண்ணுவார். நாங்கள் எங்களுக்குள்ளே பேசுவோம். என்ன பேசுவோன்னா, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ராஜாவினுடைய மகன் எப்படி இருப்பாங்க, எங்கள் மருத்துவரையா ஒரு ராஜா மாதிரி நாங்கள்லாம் பார்க்குறோம். அவர் மகன் ஒரு கண்ணுக்குட்டி, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ஓடும் விளையாடும், அவன் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும், எட்டி உதைக்கும் சீரி பாயும் அப்படி நினச்சிக்கிட்டு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகளை நான் இன்னும் மனசு விட்டு சொல்கிறேன். மருத்துவரையா கிட்ட கடந்த 4 மாசமா நான் வாங்கிக்கிட்ட அவமானங்கள், திட்டு கொஞ்சம் நெஞ்சல. மருத்துவரையா மேலே கோவப்பட்டது. என்ன கோவம்னு சொன்னால், ஐயா அவசரப்படாதீங்க ஐயா, கொஞ்சம் பொறுங்க ஐயா, பார்க்கலாங்க, எல்லாம் சரியாக போயிடும்னா ரொம்ப கோவப்படுவார். என்ன அசிங்கமாக திட்டிக்கிட்டு இவ்வளோ அவமானப்படுத்திக்கிட்டு, என்ன தனியாக போய் ஒரு இயக்கமாக 100 நாள் நடைப்பயணம், இன்னும் வெளியில் போய் தனியாக கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. நீ இதை போய் பேசிட்டு இருக்கிறீங்களே, போய் கூட்டிட்டு வாங்க மணி, இப்படியே போகிறோமா, போய் கூட்டிட்டு வாங்க, அன்புமணி கூட்டிட்டு வந்து என் கூட சேர்ந்து பண்ண சொல்லுங்க. நடக்கலை. அப்புறம் நான் அவர்கிட்டயே சொன்னேன், ஒரு நாள் மகாபலிபுரத்தில் மாநாடு, அந்த மாநாட்டு கூட அனுமதியே கிடைக்காது, நான் தான் சொல்லி அனுமதி வாங்கினேன். அதுக்கு முன்னாடி நடந்த புரட்சி தலைவி முதலமைச்சராக இருக்கலையே, மாநாடு ரத்து பண்ணிட்டாங்க, அனுமதி இல்லைன்னு. அப்புறம் போய் புரட்சி தலைவிட்ட அவங்ககிட்ட பேசி அப்புறம் அனுமதி கொடுத்தாங்க. இப்படி என்னுடைய செயல்பாடுங்கிறது அது அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகிட்டும் ஒரு இணக்கமாக இருப்பேன். பொதுவாக என் மனசு எப்படின்னா, இப்போ சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் குழந்தை இருக்கிறாங்க, அல்லது மாற்றுத்திறனாளிகள், வயசுல மூத்தவங்க, எல்லாம் மனுஷங்க, எல்லார்கிட்டையும் ஒரு சக்தி இருக்குது, எல்லாரையும் மனுஷனா மதிக்கணும் அப்படின்னு நான்லாம் இயல்பா நினைக்கக்கூடிய ஆள். மனுஷனா மதிக்கணும். அதுக்குதான் எனக்காக கூட இந்த அரிமா சங்கத்தில் ஒரு மனித நேயர்னு ஒரு விருது கூட கொடுத்தா, என்ன சொல்றதுக்காக இல்லை, நான் அப்படி எல்லாத்தையும் மதிக்கன்னு நினைக்கிற ஆள். அப்போ எங்க சென்னையான்னு சொல்ற அன்புமணி நம்ம போய் அவமானப்படுத்தோம்னா அவருக்கு கெடுதல் செய்வனா, செய்யவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இந்த மகாபலிபுரம் மாநாட்டுக்கு முன்னால ஒரு பாடல் வெளியிடுறார். அதில் அவர் முன்னிலைப்படுத்தி அவர் அழைக்கிற மாதிரி மாநாட்டை நடத்துகிற மாதிரி ஒரு பாடல் வெளியிடுறார்.
அது பார்த்துட்டு எங்கள் மருத்துவரையா ஒரு நாள் நேரில் சந்திக்கும் பொழுது மாநாட்டுக்கு பாடல் பார்த்தீங்களா கேட்டிங்களா பண்ணினார். இல்லை பார்க்கல. என்ன இல்லை நான்லாம் இல்லை, எல்லாம் அன்புமணி தான் அழைக்கிறார் தான். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஏங்க நீங்கள் அழைக்கிறது மாநாட்டுக்கு முன்னால் இருங்க வேண்டான்னு சொல்ல. அதுலேயும் இன்னொன்று, இந்த மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி இவர் என்கிட்ட தான் சொல்கிறாரு, இந்த மாநாட்டு குழு தலைவர் நானாக தான் இருக்கணும், அப்பா கிட்ட சொல்லுங்க. ஐயா அவர் மாநாட்டு குழு தலைவராக இருக்கணும். ஐயா சொன்னார், வன்னியர் சங்கம் நடத்துகிற மாநாடு வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி தானே இருக்கணும் அப்படின்னாரு. பரவாயில்லாங்க ஐயா, அருள்மொழிகிட்ட நம்ம சொல்லிக்கலாம், நீங்கள் அவரையே போடுங்கன்னு சொல்கிறோம். அப்புறம் ஐயாவும் போட்டுட்டார். அவர் தான் மாநாட்டு குழு தலைவர். அந்த மாநாட்டுக்கு அவர் பாடல் வெளியிட்டார். அப்புறம் சொல்லி ஐயா வருத்தப்பட்டார். நான் அன்புமணிகிட்ட சொல்கிறேன், சென்னையான்னு தான் சொல்கிறேன், ஏங்க சென்னையா நீங்கள் இந்த மாதிரி ஐயா பேர் இல்லாமல் ஒரு பாடல் வெளியிடுறீங்க, அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க, முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பாட்டு வெளியிடுங்கன்னு சரின்னு சொன்னார். அந்த பாடலும் சரியா இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டார். முடிச்சுக்கிறேன், ரொம்ப நேரம் போகுதா? ஆமாம், நான் வந்துடுறேன், செய்திக்கு வந்துடுறேன். இப்படி பல கட்டங்களில் பல சோதனைகள் தாங்க முடியாத அளவுக்கு இன்னைக்கும் ரொம்ப கண்கலங்கிறார் மருத்துவரை. அவர் கண்கலங்கினா எங்க எப்படி இருக்கு? அவர் கூட நாங்கள்லாம் பயணம் பண்ணவங்க.